கத்தாரில் கேன்சர் சொசைட்டிக்கு டொனேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்துட்டு அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் க்ளோத்ஸு, டாய்ஸ், ஷூஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம டொனேட் பண்ணலாம். எங்கிட்ட வந்துட்டு ஒரு டிஷர்ட் இருந்துச்சு. அது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் நான் யூஸ் பண்ணேன். அது வந்து எனக்கு பத்தாமல் போச்சு. அதை தான் வந்துட்டு டொனேட் பண்ணேன். நம்ம ஊர்லனா நிறைய ட்ரெஸ் வச்சுருப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு 4-5 ட்ரெஸ் தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் அதில் ஒரு ட்ரெஸ் தான் இருந்துச்சு. அதை வந்துட்டு டொனேட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் டொனேட் பண்ணதே கிடையாது. பண்ணணும்னு நினப்பேன். ஆனால் எங்கே போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டு பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. அதனால் இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா டொனேட் பண்ணுங்கள். இதனால் வந்துட்டு கொடுக்குற நமக்கும் ஹாப்பினஸ், ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் ஹாப்பினஸ். கத்தாரில் வந்துட்டு இப்போ வின்டர் தான். சம்மர் அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு செடி கூட வைக்க முடியாது. இருக்கிற மரம் கூட எல்லாமே வந்துட்டு கருகி போயிடும். ஆனால் இங்கே வின்டரில் தான் வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி பூச்செடி, அப்புறம் வந்துட்டு காய்கறி இது எல்லாமே வந்துட்டு வைப்பாங்க. பூச்செடினா டேரெக்டாக பூவோடே அப்படியே வந்துட்டு நட்டு வச்சுருவாங்க. காய்கறி எல்லா வீட்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி பூச்செடி, காய்கறி செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் நைட்டு எப்போதும் வாக்கிங் போகும்போது ஒரு அங்கிள் வந்துட்டு எங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. அவங்க அரபி வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு சமைக்கிறதுல மீதி இருக்கும். அதை வந்துட்டு டெய்லி நைட் எங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆம்லேட் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வரும்போது அது ரைஸ்ன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுச்சு அது வந்து ரைஸ் இல்லை, சேமியான்னு. என்னடா காம்பினேஷன் இது அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்படி தான் சாப்பிடுவாங்க போல். சேமியா, வெறும் ப்ளைன் சேமியா தான். அது கூட வந்துட்டு இந்த ஆம்லேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. ரோல்னால் வந்துட்டு பரோட்டா மாதிரி செஞ்சு பரோட்டாக்குள்ளே வந்துட்டு ஸ்டஃப் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு எக்கு வந்துட்டு ஆம்லேட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி செஞ்சு அதையும் வச்சுருந்தாங்க.